தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் தி. வேல்முருகன் பண்ருட்டி வட்டத்தில் உள்ளதாக கூறப்படும் 100 ஏக்கர் பஞ்சமி நிலம் தொடர்பாக தமிழக அரசுக்கு எதிராக கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். இது அப்ப இருந்த அந்த தாசில்தார் கொடுத்திருக்கிறார். பஞ்சமி நிலம் தான் அப்படின்றத இதை விற்கவோ வாங்கவோ கூடாது அப்படின்னு அவர் கொடுத்திருக்கிறார். ஊழலை ஒழிக்கிற அப்படின்னு சொன்ன இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு இன்னைக்கு அந்த 100 ஏக்கரும் தற்போது பிளாட்டாக மாற்றி விற்பனை செய்வதற்கு ஊழல் செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பண்ருட்டி வட்டத்தில் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பஞ்சமி நிலம் இருப்பதாகவும் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தனியார் நிறுவனம் அப்பகுதி மக்களிடம் நிலங்களுக்காக வீடு வழங்கப்படும் என்று கூறி அந்த நிலத்தை வாங்கியதாகவும் தெரிவித்தார். பின்னர் அங்கு தொழிற்சாலை தொடங்கப்பட்டதாகவும் சில ஆண்டுகளிலேயே அந்த தொழிற்சாலை மூடப்பட்டதாகவும் அவர் கூறினார். அதன் பிறகு அந்த பகுதியில் ரியல் எஸ்டேட் துறை வேகமாக வளர்ச்சியடைந்ததால் தற்போது 1 ஏக்கர் நிலத்தின் மதிப்பு குறைந்தபட்சம் 1 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாகவும் இதன்படி அந்த 100 ஏக்கர் நிலத்தின் மொத்த மதிப்பு 1000 கோடி ரூபாயை எட்டும் என்றும் வேல்முருகன் குறிப்பிட்டார். இப்ப ரியல் எஸ்டேட் பூம் ஆகி போச்சு. ஒரு ஏக்கர் குறைந்தபட்சம் 10 கோடி ரூபாய் போகுது. அப்ப 100 ஏக்கர் into 10 கோடி 1000 கோடி ரூபாய் மதிப்பு. இந்த நிலம் பஞ்சமி நிலம் என்பதால் அது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கே சொந்தமானது என்றும் அந்த நிலத்தை மீட்டு உரிய பயனாளிகளிடம் ஒப்படைத்து குடிசை மாற்று வாரியம் மூலம் வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கையுடன் கடந்த 30 ஆண்டுகளாக போராடி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் இந்த விவகாரத்தை சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு மற்றும் ஒத்திவைப்பு தீர்மானம் மூலம் எழுப்பி நிலத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க செய்ததாகவும் அவர் கூறினார். தற்போது ஊழலை ஒழிப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்துள்ள தாவேகா அரசு சென்னையில் பணியாற்றும் கூடுதல் ஐஜி என்று குறிப்பிடப்படும் ஒரு அமைச்சரின் தலையீட்டுடன் இந்த 100 ஏக்கர் நிலத்தை குடியிருப்பு மனைகளாக மாற்றி விற்பனை செய்ய முயற்சி மேற்கொண்டு வருவதாக வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். நிலத்திற்கு விலை நிர்ணயம் செய்து விற்பனை செய்யும் நடவடிக்கைகளும் நடைபெற்று வருவதாகவும் தாவேகா அரசு தனியார் முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நிலம் பஞ்சமி நிலம் என்பதற்கான ஆவணங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் 1926ஆம் ஆண்டு முதல் அந்த நிலம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்பட்டதாக கூறும் பதிவுகள் மற்றும் அப்போதைய தாசில்தார் வழங்கிய ஆவணங்களும் தன்னிடம் உள்ளதாகவும் வேல்முருகன் தெரிவித்தார். பஞ்சமி நிலங்களை வாங்கவோ விற்கவோ சட்டப்படி அனுமதி இல்லை என்றும் அவை ரியல் எஸ்டேட் நிலங்களாக மாற்றப்பட்டிருந்தால் அதில் பத்திரப்பதிவு துறையில் முறைகேடு நடைபெற்றுள்ளதா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். பஞ்சமி நிலத்தை பிளாட் போட்டு விற்பதற்கு எந்த மேலிடம் அனுமதித்தது? மாண்புமிகு ஊழலை ஒழிக்க வந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் அல்லது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் இதற்கு பதில் சொல்வாரா? என்னுடைய கேள்வி. மேலும் இந்த நிலம் பஞ்சமி நிலம் என்பதையும் அதை வாங்கவோ விற்கவோ கூடாது என்பதையும் வலியுறுத்தி IAS அதிகாரி குமர குருபரனிடம் நேற்று புகார் அளித்துள்ளதாகவும் இருப்பினும் அந்த துறையின் செயலாளரை மீறி நிலத்திற்கு விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது மேலிடத்து உத்தரவு என்ற பதில் கிடைத்ததாகவும் தெரிவித்தார். பஞ்சமி நிலத்தை குடியிருப்பு மனைகளாக பிரித்து விற்பனை செய்ய எந்த மேலிடம் உத்தரவிட்டது என்பதை தமிழக அரசு விளக்க வேண்டும் என்றும் ஊழலை ஒழிப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்த முதலமைச்சரும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரும் இதற்கு பதிலளிப்பார்களா என்றும் வேல்முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார்.